வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுத்த இருக்கிறாங்க. அந்த திட்டம் குறித்தான செய்தியை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டில் இந்த அரசு அமைஞ்சதுக்கப்புறம் நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதில் தற்போது வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து செயல்படுத்திட்டு நடைமுறையில் செயல்பாட்டில் இருந்துகிட்ருக்கு. அதற்கு வந்து மக்களும் வரவேற்பு கொடுக்குறாங்க. அதற்கு அடுத்த கட்டமாக நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு வந்து வரக்கூடிய ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து தொடங்க இருக்கிறாங்க. இந்த திட்டம் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து 1256 உயர்நிலை மற்றும் மருத்துவ முகாம்கள் வந்து இதற்காக வந்து நடத்த இருக்கிறாங்க. தேவைக்கு ஏற்ப கூடுதல் முகாம்களும் வந்து ஒதுக்கப்படும் அப்படின்னும் அரசாங்கம் வந்து சொல்லுது. இந்த திட்டம் தொடர்பான அறிவிப்பு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து அறிவிச்சிருக்காரு. மக்களுக்கு அதன் அருகிலேயே வந்து சிறப்பு மருத்துவ சேவைகளை கொண்டு செல்லும் நோக்குடன் இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த திட்டத்தின் கீழே மருத்துவ முகாம்களில் ரத்த அழுத்தம், சர்க்கரை, இதய துடிப்பு, எக்ஸ்ரே, கண், பல், தோல், குழந்தைகள் நலன் உள்ளிட்ட 15 வகை மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த திட்டத்தை வந்து ஆகஸ்ட் மாதம் மு.க. ஸ்டாலின் வந்து தொடங்கி வைக்கிறாரு. இந்த முகாம்கள் ஆகஸ்ட் 2025 முதல் மார்ச் 2026 வரையிலான காலப்பகுதியில் அனைத்து மாவட்டங்கள்லையும் வந்து நடத்தப்படும் என்று அரசாங்கம் சொல்லுது. ஒவ்வொரு வட்டாரத்திலையும் குறைஞ்சபட்சம் 3 முகாம்கள் வந்து நடைபெறுது. மாநகர பகுதிகளில் மக்கள் தொகையை பொறுத்து கூடுதல் முகாம்கள் வந்து ஏற்பாடு செய்யப்படும் சொல்லிட்டு அரசாங்கம் சொல்றாங்க. தமிழ்நாடு அரசு விரைவில் அறிமுகப்படுத்த உள்ள இந்த நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மாநில மக்களின் உடல்நலம் மற்றும் மருத்துவ வசதிகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் வந்து செயல்படுது. இந்த திட்டம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் செயல்பட இருக்கிறதால பலதரப்பட்ட மக்கள் வந்து இதன் மூலம் வந்து நேரடியாக வந்து பயனடையலாம். பெரியவர்கள் இயலாமை, நெருக்கமான மருத்துவ வசதி இல்லாமை போன்ற காரணங்களால சிகிச்சைக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. இந்த திட்டம் மூலம் அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு அருகிலேயே சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெறுவதால் அவர்கள் வந்து இதில் பயன்பெறலாம். கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு பெரும்பாலும் நகர மருத்துவமனைகள் மிகவும் தொலைவில் இருக்கும். இந்த திட்டத்தின் மூலம் அரசு மருத்துவ குழுவே நேரில் வந்து சிகிச்சை வழங்குவதால் அவர்களுக்கு நேரம், செலவு ஆகியவற்றை வந்து பொதுமக்களுக்கு மிச்சப்படும். பயணிக்க முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த திட்டம் வந்து மிகப்பெரிய நிவாரணமாக வந்து இருக்கும். அவர்கள் அருகிலேயே வரும் இந்த முகாம்களில் எளிதாக வந்து சிகிச்சை பெற்றுக்கலாம். பெண்களுக்கு தேவையான பிரத்யேக மருத்துவ பரிசோதனைகள், தாய்ப்பால் ஊக்குவிப்பு, இரும்பு சத்து குறைபாடுகள், ஊட்டச்சத்து பற்றாக்குறை சிகிச்சை ஆகியவை வந்து இந்த முகாமில் வழங்கப்படுது. அதே போல் குழந்தைகளுக்கான தடுப்பூசி, வளர்ச்சி கண்காணிப்பு, குழந்தை நல பரிசோதனைகள் ஆகியவையும் வந்து இந்த முகாமில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இரத்த அழுத்தம், நீரிழிவு, இதய நோய் போன்ற நிலைத்த நோய்கள் கொண்டவர்கள் அவற்றை கட்டுப்படுத்த வழிகாட்டுதல்களை வந்து இந்த முகாமில் வந்து பெற முடியும். அவர்களுக்கான தொடர்ந்து கண்காணிப்பு வசதியும் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. தினமும் வேலைக்கு செல்வதால் மருத்துவமனை செல்ல முடியாதோர், கட்டண மருத்துவம் செலுத்த முடியாதோர் ஆகியோருக்கு இந்த திட்டம் வந்து இலவசமாக சிகிச்சை வழங்குவதால் அவர்களுக்கு நேரடியாக வந்து நன்மை கிடைக்குது. பள்ளிகளில் மருத்துவ பரிசோதனை முகாம் மூலம் மாணவர்களின் பார்வை, ஊட்டச்சத்து குறைபாடு, பல் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகியவை கண்டறியப்பட்டு அதற்கான சிகிச்சைகள் வழங்குறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்த நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் என்பது மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும், முற்றிலும் இலவசமாக செயல்படும் ஒரு முக்கியமான ஒரு அரசு திட்டம் என்றே வந்து சொல்லலாம். இதுதான் வந்து நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பயன். இந்த திட்டத்தை தான் ஆகஸ்ட் 2ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் வந்து தொடங்கி வைக்கிறாரு.